கார்த்திகாவுக்கு வந்து தாலி கட்ட போகிற சேரன் வந்து தாலி கட்டாமல் அப்படின்னு எடுத்துட்டாரு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. டேய் சேரா ஏன்டா வந்து தாலி கட்டல அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குற என்னென்ன நீங்கள் அப்படின்னோடனே வேணாடா இந்த கல்யாணம் வேணாம் கார்த்திகா நீ உன் அப்பா அம்மா கூட போயிடு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடை என்னம்மாம்மா நீ சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம் கார்த்திகா உன் அப்பா அம்மா வந்து இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன்றாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி உலகத்தில் இல்லைன்னா உன்னால் சந்தோஷமாக வாழ முடியுமா சொல்லு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. சொல்லு கார்த்திகா அந்த டைமில் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி நீ சந்தோஷமாக வாழ்வ? இந்த மாதிரி சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணாலும் உன்னால் சந்தோஷமாக வாழ முடியாது கார்த்திகா. ஏன் ஏற்கனவே என்னை கல்யாணம் பண்ணணுன்னு வந்துட்டு வந்து உங்கள் அப்பா அம்மாக்காக தானே அமைதியாக இருந்த. இங்கே பாரு நீ எப்போவுமே உங்கள் அப்பா அம்மாவை விட்டு கொடுக்கக்கூடாது. அவங்க உனக்காகவே வாழ்கிறவங்க. தப்பு கார்த்திகா. அவங்க மனசு வந்து சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் வேணாம் உன் அப்பா அம்மாவோட போயிடு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டே உனக்கு என்னடா பிடிச்சிருக்கு ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு அவங்க அப்பா சொல்கிறாருப்பா சும்மா இருப்பா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை அண்ணன் என்னென்ன நீ கார்த்திகை வரும்போது ஏன் இப்படி பண்ண வேணாண்டா நம்ம சுயநலத்துக்காக அடுத்தவங்க வாழ்க்கை அழிக்கிறது தப்புடா. பாவண்டா அவங்க அவங்க பெத்த பொண்ணை வந்து வயிறறிஞ்சு சாபம் விட்டாங்கன்னா அது பழிச்சிடும்டா. வேணாடா அவங்க பொண்ணை அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டோம். என் கதை இப்படியே இருக்கட்டும்டா பரவாயில்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அதான் அவனே சொல்லிட்டான்ல வாடி போகலாம் அப்படின்றாங்க. மாமா மாமா ப்ளீஸ் மாமா அப்படி இல்லை கார்த்திகா நீ கிளம்பு அப்படின்னோடனே கார்த்திகா வந்து அழுகுறாங்க. மாமா ஏன் மாமா நீ இப்படி பண்ணுற என் அப்பா அம்மாக்காக எதுக்கு மாமா இப்படி பண்ணிகிட்ருக்க ப்ளீஸ் மாமா நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது மாமா ப்ளீஸ் மாமான்றாங்க. அதான் அவனே சொல்லிட்டான்ல அப்புறம் ஏன்னா மாமா வாடி போகலாம் அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. அமைதியாக இருக்காரு. எல்லாரும் அமைதியாக இருங்க அவங்கள தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பேரன் சொன்னோன்னே என்ன பண்ணுறது எல்லாம் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து கார்த்திகா அவங்க அம்மா அப்பாவை தரத்தானே இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து சேரன் போனோன்னு வந்து நான் கொஞ்சம் உள்ளே போகிறேன்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. யாரெல்லாம் பயங்கரமாக அழறாரு. அண்ணன் அழுவுது இல்லை அப்படின்னு. ஆமாம் அண்ணன் பாவம் உண்மையிலே வந்து அண்ணன் வந்து கிரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. எல்லாருமே உன்னை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம நிலா அண்ணன் மாதிரி யாருமே வர முடியாது அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா வந்து சேரனோட அப்பா சொல்கிறாரு இவெல்லாம் பிழைக்க தெரியாதவன் இப்படி தான் காலம் ஃபுல்லாக வந்து விட்டு கொடுத்துட்டு வாழ போகிறான். நல்ல சான்ஸ் கிடச்சிது அதை யூஸ் பண்ண தெரில இவனுக்கெல்லாம் என்னத்தை சொல்கிறது. இவன் இப்படியே தான் இருக்க போகிறான். நீங்கள் எல்லோரும் இவனை நல்லவன் சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லவனாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? நல்லவனாக இருந்தால் இவனுக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிருமா? நல்லவனாக இருந்தால் எல்லாருமே இளிச்சவாயன் தான் சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு அவர் போகிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து சேரனை பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க. சேரன் வழக்கம் போல் வந்து காலையில் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிளம்புறாரு. அதையெல்லாம் பார்த்துட்டு அண்ணன் நீ ஓகேவாண்ணே இங்கேயே இருண்ணே பரவாயில்லண்ணே நாங்களாம் இங்கேயே இருக்கோன்றாங்க. பரவாயில்லடா நீங்களாம் அவங்க வேலையை பாருங்கள் நான் ஓகே தான்டா நான் போகிறேன்டா வேலைக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா கார்த்திகாவுக்கும் வந்து வேற ஒருத்தருக்கும் கல்யாணம் பண்ணி வந்து ஆரத்தி எடுத்துகிட்ருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்டு மனசு அப்படியே வலிக்குது. அவரால் தாங்கிக்க முடியல. வேலைக்கு போகாமல் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்து கதறி அழுற. அண்ணன் என்னென்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. நிலாவோட கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. பயங்கரமாக கதறி அழறாரு. தாங்கிக்க முடியாமல் நிலா வந்து அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து அண்ணன் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருப்பாருன்னு சொல்லிட்டு தம்பிங்கெல்லாம் சேர்ந்து அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய டான்ஸு அதே மாதிரி பாட்டு அதெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடி காமிச்சு அப்படியே அவரை வந்து அவரையும் சேர்த்து ஆட வச்சுட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. இங்கே எல்லாம் முன்னாடியும் வந்து நல்லபடியாக டான்ஸ் ஆடி ஜாலியாக இருந்துட்டு ஆனால் சேரன் தனியாக உட்காந்துட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க நிலா வந்து சொல்லிகிட்ருக்காங்க சோழன்கிட்ட உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு அண்ணன் இல்லைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வச்சவங்க இந்த மாதிரி யாருமே இருக்கவே முடியாது. கார்த்திகா தேடி வந்துட்டாங்க அவரை. அப்போ கூட அவர் அது பெரிய விஷயமா எடுத்துக்காமல் அவங்க அம்மா அப்பா பற்றி அந்த நேரத்தில் யோசிச்சா பாருங்கள். உண்மையிலே அண்ணன் கிரேட் இல்லைங்க அப்படின்னோடனே ஆமாங்க அண்ணன் கிரேட்டு தான். ஆனால் அண்ணனோட வாழ்க்கை எப்படி அமைத்து இல்லைங்க நான் சொல்கிறேன் பாருங்கள். அண்ணனுக்கு ரொம்ப நல்ல பொண்ணாக அண்ணன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணாக வந்து அமையும் பாருங்கள். அதுக்கப்புறம் அண்ணன் எப்படி இருக்க போகிறார் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிலா சோழன்கிட்ட.